ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் ஒரு மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டராக இருக்கீங்க, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது மானிட்டேஷன் எனேபிளான உங்களுடைய சேனல் டிசேபிள் ஆகிறதுக்கு, யூடியூப் தரப்பில் டிசேபிள் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயங்கள் வந்து காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். விஷயங்களால நம்மளுடைய சேனல் மானிட்டேஷனுக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிறத ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இப்போ ஒன்றா அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் ஆர் டூப்ளிகேட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய சேனலில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோஸை அப்படியே நீங்கள் வந்து ரீஅப்லோட் பண்ணியிருந்தீங்கனாலோ, அதாவது ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது அதே வீடியோவை அகெயின் வந்து நீங்கள் வந்து ரீஅப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டூப்ளிகேட் கண்டென்ட் மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரலாம். அதே சமயம் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அதிகமாக வந்து அதர்ஸ் கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஒரு வீடியோ வந்து தெரியாமல் அதர்ஸ் கண்டென்ட்டை அப்படியே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மிஸ்லீடிங் மெட்டா டேட்டா. ஸோ மிஸ்லீடிங் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து மானிட்டேஷன் டிசேபிள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மிஸ்லீடிங் மெட்டா டேட்டானா என்னன்னா, லைக் வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வியூவர்ஸ் வந்து தப்பாக கைட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. வியூவர்ஸையும் அண்ட் ஃபெல்லோ கிரியேட்டர்ஸ் எல்லாரையுமே அப்படியே மிஸ்லீட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு டைட்டிலோ இல்லைனா டிஸ்கிரிப்ஷனோ இல்லைனா அந்த டேக் செக்ஷனோ இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த மிஸ்லீடிங் மெட்டா டேட்டா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ வந்தது அப்படின்னு சொன்னாலும் அதை சால்வ் பண்றது அப்படிங்கிறதும் இதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் செக் பண்ண வேண்டியிருக்கும். 30 days டைம் இருக்கும். அதுக்குள்ள வந்து உங்களுடைய டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதை தவிர்த்து பர்டிகுலரா இப்போ டைட்டில் மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா டைட்டில மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இது ரெண்டாவதா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சது. மூணாவதா நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய மானிட்டேஷன் கிரைட்டேரியா வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கிறது. உங்களுடைய சேனல் இன்ஆக்டிவா ஒரு 6 மாசம் இல்லை அதுக்கும் மேல ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய சேனல் மானிட்டேஷன் வந்து டிசேபிள் செய்யப்படலாம். ஸோ யூடியூப்க்கு அந்த ரைட்ஸ் வந்து இருக்கு. லாஸ்ட் 12 மந்த்ல உங்களுடைய சேனல்ல அந்த 4000 வாட்சர்ஸ் கூட வரல, உங்களுடைய சேனல் இன்ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா வந்து அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் ரீயூஸ்டு கண்டென்ட்டா இருக்கட்டும், மிஸ்லீடிங் மெட்டா டேட்டாவா இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டேஷன் கிரைட்டேரியா கம்ப்ளீட் ஆகாம இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய சேனல்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பத்தியும் தனித்தனியா வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் தெரியணும், டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஓவராலா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மானிட்டேஷன் எனேபிளான கிரியேட்டரா இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணாம இருங்க. ஃபியூச்சர்ல உங்களுடைய சேனல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஸோ அதுக்காக தான் கைஸ் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ், அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டேன். இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் மானிட்டேஷன் டிசேபிள் ஆகிறதுல காரணங்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பட் இந்த ஒரு மெயினான மேஜரான 3 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ ரீசெண்டாக நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பண்ணுறதால இதை பர்டிகுலராக எடுத்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.